أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அழைப்பு பணியின் வெற்றிகளும் அதன் தாக்கங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன் இது நாள் வரை அவர்கள் புரிந்த செயல்பாடுகள், ஆற்றிய பணிகள் பற்றி சுருக்கமாக கூறுவது நல்லது. அதற்கு காரணம், இந்த செயல்பாடுகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் இறுதி பகுதியாகும். இதனால்தான் ஏனைய இறை தூதர்களிலிருந்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சிறப்புற்று விளங்குகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முன்னோர்கள் மற்றும் பின்னோர்களின் தலைவர் என்று மகுடம் சுட்டியிருப்பதற்கும் காரணம் இதுதான். நபியே, போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, இரவில் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள். முழு இரவிலும் அல்ல, அதில் ஒரு சொற்ப பாகம். அல் குர்ஆன் அத்தியாயம் 73 வசனங்கள் 1-2. வஹ்யின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனங்கள் 1-2 என்று அல்லாஹ் கூறியதுதான் தாமதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், நின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நின்றார்கள். இந்த புவியில் மாபெரும் அமானித சுமையை தங்களது தோளில் சுமந்தவர்களாக நின்றார்கள். முழு மனித சமுதாய சுமையை, கொள்கை சுமையை, பல துறைகளில் போராட்ட சுமையை சுமந்து நின்றார்கள். மடமை இருள்களிலும் வழிகேடுகளிலும் மூழ்கிப்போன மனித இதயத்தை மீட்க எழுந்து நின்றார்கள். அற்ப ஆசைகளின் பிடியிலும் மன இச்சை சிறைகளிலும் சிக்குன்றிருக்கும் உள்ளங்களை மீட்கும் போராட்டங்களுக்காக நின்றார்கள். ஆம், ஒரு நேரத்தில் தங்களுக்கென உன்னத தோழர்களை வார்த்தெடுத்தார்கள். அறியாமை அழுக்குகளிலிருந்தும் அற்ப உலக ஆசைகளிலிருந்தும் அவர்களின் உள்ளங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றினார்கள். அடுத்து சில சோதனைகள், போர்கள், ஒன்றா இரண்டா, தொடர்ந்த சங்கிலிகளை போன்று போர்களே போர்கள். அல்லாஹ்வின் எதிரிகளுடன் எதிரிகளா அவர்கள்? கல் நெஞ்சம் கொண்ட அநியாயக்காரர்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியை அழிக்க, இறை நேசர்களை ஒழிக்க, இஸ்லாமிய இளஞ்செடி பூமியில் வேரூன்றி வானலாவ அதன் கிளைகள் உயர்ந்து அதன் நிழல்கள் உலகை வியாபிப்பதற்கு முன்பாக அதை கிள்ளி எறிய நப்பாசை கொண்டவர்கள். எதிரிகளுடன் ஓயாத ஒழியாத போர் ஒருபுறம், உள்ளத்துடன் உக்கிரமான போர் மறுபுறம். உள்ளத்துடன் போர் நிரந்தரம், என்றுமே அது ஷைத்தானுடன் நடைபெறும். உள்ளத்தின் ஆழங்களில் ஊசலாட்டத்தை ஊடுருவச் செய்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும், அவனது நேர்வழி பயணத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கணமும் ஷைத்தான் அயர்வதில்லை. உள்ளத்தின் போர் என்பது அவனுடன் செய்யும் போர்தான். இந்த இடையூறுகள் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவின் அழைப்பை எட்டச் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். தொடர்ந்தாற்போல் ஒன்றன் பின் ஒன்றாய் கோணங்கள் மாறுபட்ட பல போர்களை எதிர்கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். தங்களை நோக்கி வந்த உலகை கடைக்கண்ணாலும் பாராமல் சிரமத்திலும் துன்பத்திலும் நெருக்கடியான நிலையிலும் நிலைகுலையாது நின்றார்கள். நின்ற நபியின் நிழலே விசுவாசிகள் சுகத்தையும் நிம்மதியையும் சுவாசித்தார்கள். முடிவு பெறா சிரமங்கள் தொடர்ந்தாலும் அழகிய பொறுமையுடன் இரவில் நின்று ஏக இறைவனை வணங்குவதுடன் அருள்மறை குர்ஆனை ஓதுவதுடன் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருந்து இறை கட்டளையை நிறைவேற்ற நின்றார்கள். ஆதாரம் லிலாலுல் குர்ஆன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இறைப்பணியில் கவனம் சிதறாமல் தொடர் போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு வெற்றி தேடித் தந்தார்கள். அந்த வெற்றிக்கு அரபுலகம் பணிந்தது. அறியாமை இருள் அகன்றது. பிணிகொண்ட அறிவுகள் சீர்பெற்றன. இதனால் சிலைகளை விட்டு விலகியது மட்டுமல்ல, அதனை உடைத்து தவிடுபொடியாக்கினார்கள். அவர்களின் ஏகத்துவ முழக்கம் விண்ணை எட்டியது. இறை வணக்கத்திற்கான பாங்கொலி விண்ணின் செவிகளை பிளந்தன. புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி, ஏகத்துவ முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவிச் சென்றன. நாலா திசைகளிலும் குர்ஆனை கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் பரவிச் சென்று இறை நூலை ஓதிக் காண்பித்து அவனது சட்டங்களை நிலைநிறுத்தினார்கள். பிரிந்து கிடந்த வம்சங்களும் சமூகங்களும் ஒன்றாயின. மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவை வணங்க முற்பட்டான். அநியாயக்காரன், அநீதி இழைக்கப்பட்டவன், அரசன், ஆண்டி, எஜமான், அடிமை என்ற பாகுபாடுகள் நீங்கின. மக்கள் அனைவரும் அல்லாஹுவின் அடிமைகளே. அனைவரும் தங்களுக்கு சகோதரர்கள். ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ள வேண்டும். இறை கட்டளைக்கு ஒவ்வொருவரும் அடிபணிய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது. அறியாமைக்கால கர்வம், முன்னோர்களை கூறி பெருமையடிப்பது, இனவெறி கொள்வது அனைத்தையும் விட்டு அல்லாஹ் இவர்களை தூரமாக்கினான். இறையச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட, ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லாமல் போனது.
மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்களே, ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மை உள்ளத்தில் பதியப்பட்டது. இறுதியாக இந்த அழைப்பு பணியின் சிறப்பால் முழு மனித சமுதாயம், சமூகம், அரசியல் என அனைத்திலும் ஒன்றுபட்டது. இம்மை மறுமை பிரச்சனைகளில் மானுடம் ஈடேற்றம் கண்டது. காலங்கள் மாறி புதிய உலகம் தோன்றியது. புதிய வரலாறு உருவானது. புதிய சிந்தனை எழுந்தது. இஸ்லாமிய அழைப்பு பணி தோன்றுவதற்கு முன்னதாக உலகை அறியாமை ஆட்சி செய்தது. மனித உள்ளங்கள் சீர்கெட்டு பண்பாடின்றி இருந்தன. நன்மை தீமைகளின் அளவுகோல்கள் கோளாறாய் இருந்தன. அநியாயம் புரிதலும் அடிமைப்படுத்துதலும் சமுதாயத்தில் பரவி இருந்தன. ஒருபுறம் சிலர் வரம்பு மீறிய செல்வத்தில் கொழிக்க, மறுபுறம் ஏழைகள் வறுமையில் வாடினார்கள். எத்தனையோ முந்திய மார்க்கங்கள் இருந்தன. ஆனால் அவற்றில் குளறுபடிகளும் குழப்பங்களும் பலவீனங்களும் வேரூன்றிவிட்டதால் மனித இதயங்களை அவை ஆட்சி செலுத்த முடியவில்லை. அவை உயிரற்ற, உணர்ச்சியற்ற, இறுகிப்போன சடங்குகளாகவே மாறிவிட்டன. இதனால் மனிதர்களை இறை நிராகரிப்பும் வழிகேடுகளும் சூழ்ந்திருந்தன. இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்தது. கற்பனை, வீண் குழப்பங்கள், பிறருக்கு அடிமையாகுதல், விஷமம், கலகம், கெட்ட குணங்கள், ஒழுக்கக்கேடுகள் ஆகியவற்றிலிருந்து மனித உயிரை தூய்மைப்படுத்தியது. அநியாயம், அட்டூழியம், அத்துமீறல், பிரிந்து சிதறி ஒற்றுமையின்றி வாழுதல், நிற இன பேதங்கள் பாராட்டுதல், அதிகாரிகளின் அடக்குமுறைக்கு ஆளாகுதல், குறிகாரர்கள், ஜோசியர்களால் இழிவடைதல் ஆகிய அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்தை காப்பாற்றியது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, அக புற தூய்மை, முழு சுதந்திரம், புதுமை, கல்வியறிவு, தெளிவு, உறுதி, பிடிப்பு, இறை நம்பிக்கை, மனித நேயம், வாழ்க்கையை வளப்படுத்த, மேம்படுத்த, உயர்வாக்க தொடர்ந்து முயற்சி செய்தல், அவரவர் உரிமையை கொடுத்தல் என்ற உறுதிமிக்க அஸ்திவார தூண்களின் மீது மனித சமுதாய கட்டடத்தை இஸ்லாம் நிறுவியது. இதுவரை கண்டிராத வளமிக்க எழுச்சிகளையும் மாற்றங்களையும் இந்த அழைப்பு பணியின் முன்னேற்றத்தால் அரபுலகம் கண்டது. தனது வாழ்க்கை வரலாற்றில் என்றுமே கண்டிராத ஒளி வெள்ளத்தை இந்த நாட்களில் அரபுலகம் அடைந்தது.